ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில், ரயில்வே எக்ஸாம்ஸில், ஐபிபிஎஸ்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஆவரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 3-4 கொஷின்ஸ் வந்து அந்த ஆவரேஜ்ன்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ஃபார்முலா வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேல்யூட ஆவரேஜ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 31, 24, 23, 45, 67. ஸோ இந்த 5 நம்பருக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து இதோட ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் சம் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்க நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க. 31 + 24, 31 + 24 + 23 + 45 is 67. So divided by number of observations. So total number is 1, 2, 3, 4, 5. So total number of observation 5. So மேலே இருக்கிறதுல ஆட் பண்ணினா 190 divided by 5. So total answer வந்து பார்த்தீங்கன்னா 38. ஸோ இதோடைய ஆவரேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 38 அப்படின்றது தான் இதோடைய ஆவரேஜ். ஸோ இதான் வந்து ஆவரேஜ் உடைய ஃபார்முலா. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பின்னாடி எல்லா ப்ராப்ளம் இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எ மேன் கவர்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் அட் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஒரு மேன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரில் போறாரு. அதே வந்து ரிமைனிங் 100 கிலோமீட்டர்ஸ், அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து ஒய் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போறாரு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஒருத்தர் போறாரு. ஸோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போறாரு. ஸோ ரெண்டுக்கு என்ன ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ 2xy அப்படின்றது வந்து 2 இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீட் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிளஸ் செகண்ட் ஸ்பீட். ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா இதான் வந்து இதோடைய ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ மொத்தமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா போதும். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 2xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கும். இல்லை இன்னும் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் வந்தாலும் அதே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கிலோமீட்டர் per hour ஈக்குவல் ஒய் கிலோமீட்டர் per hour, இன்னொருத்தர் வந்து இசட் கிலோமீட்டர் per hour 2 இன்டூ த்ரீ இன்டூ எக்ஸ் ஒய் இசட் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டே போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா 13 chairs and 5 tables were bought for rupees 8280. If the average cost of the table be is 1227, then what is the average cost of the chair அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13 chair 5 tables உடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலாம் சேர்ந்து வந்து 8280. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டேபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1227. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டேபிள், அதாவது 5 டேபிள் உடைய ஆவரேஜ் வந்து 1227 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் என்னன்றத கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்ல போவோம். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன எடுத்துக்குவோம், காஸ்ட் ஆஃப் த 5 டேபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் த 5 டேபிள்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த டேபிள் கொடுத்துருக்காங்க 1227. ஸோ அது இன்ட்டு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ அது இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டேபிள் வந்து கிடைச்சது. ஸோ காஸ்ட் ஆஃப் 5 டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6135 அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் தி டேபிள், சரி கிவன் காஸ்ட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லி வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 13 சேர் உடைய காஸ்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டோட்டல் வந்து 8280, அதில் வந்து 6135 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதான் வந்து டோட்டல் சேர் உடைய காஸ்ட். அதாவது 13 சேர் உடைய காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2145 அப்படின்றது 13 சேர் உடைய டோட்டல் காஸ்ட். நமக்கு என்ன கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த சேர் எடுத்தாங்க. ஸோ 13 சேர் உடைய டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அது டிவைட் பண்ணீங்கன்னா அது ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணிடலாமா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2145 இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் அது 2145. அதாவது நம்ம கொடுத்துருந்தோம்ல சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சம் 13 சேர் உடைய காஸ்ட் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 2145 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து 13 சேர்ஸ். இப்போ 2145 டிவைட் பை 13 போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 165. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த சேர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 165 அப்படின்றதா இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ புரியுதா என்ன பண்ணி போடுறது புரியுதா. ஸோ 13 சேர் 5 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேட் கொடுத்துருக்காங்க, 5 டேபிளுடைய ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி சேரோடைய ஆவரேஜ் காஸ்ட் சொல்லி ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 165 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the average of 5 numbers is 58. ஸோ ஒரு 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 58.
ஃபர்ஸ்ட் டூ நம்பரோட ஆவரேஜ் வந்து 48.5, லாஸ்ட் டூ நம்பரோட ஆவரேஜ் வந்து 53.5. அப்போ தேர்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. தேர்ட் நம்பர் இந்த இதில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 58 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சம் ஆஃப் 5 நம்பர்ஸ்ன்றது 58 into 5 போடுறப்போ 290 அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் 290 ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டூ நம்பருடைய ஆவரேஜ் வந்து 48.5. அப்போ ஃபர்ஸ்ட் டூ நம்பருடைய ஆன்சர் சம் வந்து பார்த்தீங்கன்னா 97. ஃபர்ஸ்ட் டூ நம்பருடைய சம் வந்து பார்த்தீங்கன்னா 48.5 into 2 போட்டீங்கன்னா 97. தென் லாஸ்ட் டூ நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் டூ நம்பர் வந்து 53.5 கொடுத்துருக்காங்க. 53.5 2 போட்டீங்கன்னா 107. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 நம்பர்ஸ் உடைய சம். இது வந்து ஃபர்ஸ்ட் டூ நம்பருடைய சம். இது வந்து லாஸ்ட் டூ நம்பருடைய சம். ஸோ இதுல இருந்து இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா தேர்ட் நம்பர் கிடைச்சிருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டூ நம்பர் 97. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டூ நம்பர் சப்ராக்ட் பண்ணாலும் ரிமைனிங் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல இருந்து லாஸ்ட் டூ நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் தேர்ட் நம்பர் மட்டும் கிடைக்கும். ஸோ ஈஸி எப்படி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 290 ஹோல் நம்பர். அதில் ஃபர்ஸ்ட் டூ நம்பரை சப்ராக்ட் பண்ணிடுறோம், லாஸ்ட் டூ நம்பரை சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ 86 அப்படின்றது தான் தேர்ட் நம்பர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 அப்படின்றத இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? புரியுது அந்த ப்ராப்ளம்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? So average age of 39 students, 15 years கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் டீச்சர் ஏஜ் வந்து இன்க்ளூடட் இந்த ஆவரேஜ் 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி 39 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டோட்டல் ஏஜ் ஆஃப் 39 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் பண்ணிக்குவோம். 39 into 15 வந்து பார்த்தீங்கன்னா 585 இயர்ஸ். ஸோ 39 into 15 போடுறப்ப இதோட ஏஜ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 585 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ டீச்சரோட ஏஜ் ஆட் பண்ணுறாங்க. டீச்சரோட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் வந்து 15 இயர்ஸ் 3 months அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. 15 இயர்ஸ் 3 months அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. 15 இயர்ஸ் 3 months அப்படின்றப்போ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது சார். இது வந்து நம்ம டேரக்டாக கேல்குலேஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் 15 இயர்ஸ் 3 months நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக மாற்றுறேன். இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக மாற்றுறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 15 + 3 months 3 monthsன்றப்போ 3/12 போட்டுக்கிறேன். ஸோ 3/12 போடுறப்போ 15 into 1/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா, ஸோ 1 இது வந்து 4ன்னு வரும். 1/4 சிம்பிளை பண்ணுறப்போ 61/4 இயர்ஸ். ஸோ ஆவரேஜ் ஏஜ் வந்து 61/4 இயர்ஸ்னு வந்துருக்கு. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஏஜ் ஃபைன் பண்ணிடலாம். டோட்டல் ஏஜ் ஆஃப் 40 மெம்பர்ஸ்ன்றப்போ 61/4 into 40 620 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ டீச்சர் இல்லாமல் அதோட டோட்டல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 585 இயர்ஸ். டீச்சரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 610 இயர்ஸ். அப்போ நீங்கள் ரெண்டே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா டீச்சரோட ஏஜ் ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ டீச்சர் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 610 - 585 அப்படின்றது கொடுத்துரும். 610 - 585ன்றப்ப என்ன வருது அப்படின்னா ஆன்சர் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஃபைன் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் கேட்குறாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் த டீச்சர் வந்து என்ன ஃபைன் பண்ணுறோம் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருவாங்க, ஒரு ஆள் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வெளியில் போகிறாங்க, இல்லை 2 பேர் இன்க்ளூட் பண்ணுறாங்க, 5 பேர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து டோட்டல் ஏஜ் என்ன, இவங்களோட ஏஜ் என்ன, இவங்களோட ஏஜ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணுறப்போ அது சிம்பிள். இதில் வந்து நான் டீச்சர் ஏஜென்ட் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபைன் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஈஸியான நம்பர்ஸாக இருக்கும். ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் இருக்க இந்த 3 ப்ராப்ளம்க்குரிய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் ப்ராக்டிஸில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் உடைய ஆன்சர்ஸ் எல்லாமே என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் உடைய லிங்க் எல்லாமே பார்த்துட்டு இதோட ஆன்சர் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 29. If one number is excluded from the number becomes 27. ஸோ வாட் இஸ் எக்ஸ்க்ளூடட் நம்பர்? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அதே ப்ராப்ளம் பார்த்தா 5 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு நம்பர் வெளியே போயிருது. வெளியே போனால் அந்த ஆவரேஜ் வந்து 27 ஆயிடுது. அந்த எக்ஸ்க்ளூட் ஆன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கிளாஸ் வந்து 15 இயர்ஸ். ஒரு கிளாஸ்ல வந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 15 இயர்ஸ் ஆகுது. இப்போ 5 பாய்ஸ் whose average 12 years 6 months were admitted in the class. ஸோ இப்போ ஆவரேஜ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஆவரேஜ் இந்த கிளாஸ் 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 பாய்ஸ், அதோட 5 பாய்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அவங்களோட அந்த 5 பாய்ஸோட ஆவரேஜ் மட்டும் என்ன பண்ணுறாங்க 12 years 6 months கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்றாங்க. ஸோ அப்படி ஆட் பண்றப்போ டோட்டலா ஆவரேஜ் வந்து என்ன ஆகுது 6 months வந்து ரெடியூஸ் ஆகுது. 15 இயர்ஸ் வந்து 6 months ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் இன் கிளாஸ் ஒரிஜினலி? அப்போ இந்த மொதல் வந்து 15 இயர்ஸ் இருந்துச்சுல, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ்ல இருந்தாங்க அப்படின்றத கொஸ்டின். ஸோ அதே ரிலேட்டட் கொஸ்டின் தான் இது. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் வந்து 15 இயர்ஸ். 5 பாய்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 12 years 6 months. அவங்க ஆட் பண்றப்போ ஓவரால் ஆவரேஜ் வந்து 6 months குறைஞ்சது. ஸோ அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ்ல இருந்தாங்க அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் கொஸ்டின். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் 13 papers is 40.
ஸோ 13 பேப்பருடைய மார்க் வந்து ஆவரேஜ் 40. ஸோ ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் 7 பேப்பர் வந்து 42 கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 7 பேப்பர் வந்து 35 கொடுப்பாங்க. வாட் இஸ் செவன்த் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ப்ராப்ளமும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜாக 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் லாஸ்ட் 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து ஈஸியாக நம்ம சப்ராக்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 இங்கே 7 வந்து காமனாக வந்துடும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 20 இயர்ஸ். ஏ அண்ட் பியோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ரீப்ளேஸ் பை சி. ஏக்கு பதிலாக சி போட்டீங்கன்னா ஆவரேஜ் வந்து 19, அதாவது பி பிளஸ் சி வந்து 19 ஆகுது. தென் பி இஸ் ரீப்ளேஸ் பை சி. ஸோ பிக்கு பதிலாக சி போட்டீங்கன்னா ஏ பிளஸ் சி. ஏ பிளஸ் சியோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏபிசியோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி 20, பி பிளஸ் சி 19, ஏ பிளஸ் சி வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏபிசி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியான ஃபார்முலா மெத்தட் தான், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of 3 consecutive even numbers is 44 more than the average of those numbers. என்ன பண்ணுவோம், sum of 3 consecutive even numbers, 3 consecutive even number உடைய சம் எடுத்தீங்கன்னா அது வந்து 44 கூட இருக்கு. எதோட கூட இருக்குன்னா அந்த 3 நம்பருடைய ஆவரேஜோட கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் அமௌங் 3 நம்பர்ஸ். லார்ஜஸ்ட் அமௌங் 3 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 3 நம்பர்ல பெரிய நம்பர் என்ன அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 5 ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட சொல்யூஷன் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராப்ளம் உடைய சொல்யூஷன்ஸும் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.